குட் மார்னிங். சுக்கோணம் ஃபார்ம்லேருந்து பேசுகிறேன். நான் இன்றைக்கி வந்து முருங்கா சூப் ப்ரீமிக்ஸ் பண்ண போகிறேன். இதுக்காக நான் முருங்கை லீவ்ஸ் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி நல்ல நிழலோணத்தில் உணர்த்தி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படின்னா நல்ல இந்த பேப்பர் கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு நல்லா காஞ்சிருக்கு. இது ஏற்கனவே வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணி ஹோம் டெஸ்டட். இது ரொம்பவே நல்லா வந்திருக்கு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, நல்ல சூதிங்காக இருக்குது இந்த மழையில் சாப்பிடச்ச. ஸோ இதோடு நான் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதோட மிளகு, ஜீரகம், கேஷ்யூஸு, கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு ஃப்ளேவருக்காக தான், அப்புறம் மஞ்சள் பொடி, பெருங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முருங்கா லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ரிச் இன் விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ். அதே மாதிரி பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிச் இன் ப்ரோட்டீன். பெப்பரும் ஜீரா வந்து நல்ல டைஜஸ்டிவ். ஜீராவில் வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ரிச் இன் அயர்ன் ஆல்சோ. கேஷ்யூஸ் வந்து உங்களுக்கு திக்கனிங் ஏஜென்ட், நல்ல டேஸ்ட்டு. இட்ஸ் ரியலி குட் ஃபார் ஹெல்த், எஸ்பெஷலி க்ரோயிங் சில்ட்ரனுக்கு இட்ஸ் வெரி குட். ஸோ அதை எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாருக்கும் தெரியும் அது. ஸோ இப்போ இதெல்லாம் நான் என்ன பண்ணணுன்னா ஒன்றுத்தையும் தனித்தனியாக வறுக்கணும். ஏன்னா எல்லாத்தோட ரோஸ்டிங் டைமும் வேறு. ஸோ பாசிப்பயிறு டேக்ஸ் டைம் டு கெட் ரோஸ்டட். ஆனால் வந்து பெப்பர் அண்ட் கியூமன் சீட்ஸ் வந்து ரொம்ப வறுக்கக்கூடாது. ரொம்ப வறுத்துச்சுன்னா உங்களுக்கு மருந்து ஸ்மெல் வரும். ஜஸ்ட் அது ஹீட் ஆகிற வரைக்கும் ஒரு பெரட்டி எடுத்தால் போகிறோம். சேம்லே கேஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வறுக்கச்சா அந்த லைட்டாக ஃப்ளேவர் வரும். கலர் வந்து லைட்டாக தான் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் எடுத்துடணும் அதை. ஏன்னா வந்து அது அரைக்கச்சா வந்து கொஞ்சம் அந்த ஸ்டிக்கி ஆகாமல் இருக்கிறதுக்காக. அதெல்லாம் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இந்த முருங்கா லீவ்ஸ் போடணும். ஏன்னா இது நல்லா காஞ்சது. இது அப்போ வந்து நம்ம சும்மா அந்த சூடான கடாயில் போட்டு அதோடைய மஞ்சள் பொடியும் பெருங்காயத்தையும் போட்டு ஒரு பெரட்டி எடுத்து சால்ட் போட்டு அரைக்க வேண்டியது தான். ஜென்ரலி நான் வந்து எல்லா ப்ரீமிக்ஸுமே வந்து கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கல்லுப்பு போட்டு இதை அரைக்க தான். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ரோஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். பைத்தம்பருப்பு ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சிம்லேயே வச்சு உங்களுக்கு வந்து வறுக்கணும். இந்த பருப்பு வந்து காந்திடுச்சுன்னா சூப்போட டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் ஆகிடும். பருப்பு நல்லா நிறம் மாறிட்டு நல்ல ஃப்ளேவர் வருது. ஸோ நான் இதுலேயே வந்து மிளகும் ஜீரகமும் போட்டேன். ஸோ இந்த சூட்டில் அது வறுபடுறதே போகும். இந்த ஸ்டவ் வந்து இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இந்த இருக்கிற கடாய் ஹீட்லேயும் அந்த பருப்போட சூட்லேயுமே இந்த மிளகு ஜீரகம் வந்து வறுந்துடும். இப்போ எல்லாம் வறுபட்டுடுச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டேன். நான் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த முருங்கா லீவ்ஸும் இதிலே போட்டிருக்கேன். இதில் என்ன வந்து உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிறதோ அதே போகிறோம். இதிலே பெருங்காயப்பொடியும் மஞ்சப்பொடியும் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த சூட்டில் என்ன வந்து இது ரோஸ்ட் ஆகுதோ தட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டு வருது. ஏன்னா அந்த அளவுக்கு காஞ்சது தான். சும்மா இப்போ அரைக்கச்சே வந்து அந்த கிறிஸ்ப்னஸ் இருக்கிறதுக்காக. ஏன்னா வெளியில் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் என்ன தான் வந்து நம்மளுக்கு இன்டர்னலாக காஞ்சாலும் கொஞ்சம் அது போட்டோம்னா உங்களுக்கு வந்து நல்ல ஃபைன் பவுடர் ஆகும். அதுக்காக தான் இப்போ நான் அரைச்சிட்டு உங்களுக்கு வந்து அந்த பிக்சர் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.